டிவிஐ செய்தி டொரண்டோவிலிருந்து எஸ்.ஜே. ராம்பிரசாத். வணக்கம். இலங்கை அரசு பொறுப்பு கூறும் விடயத்திலிருந்து தப்ப முடியாது, அந்த வகையிலேயே சர்வதேச ஒப்பந்தங்கள் அமைந்துள்ளனவென ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மங்கள சபரவீர சர்வதேச நீதிக்கு அப்பால் சென்று எந்தவொரு நாட்டாலும் செயல்பட முடியாது என குறிப்பிட்டிருக்கின்றார். 2009ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகத்துடன் இணைந்து அரசின் வெளிவிகார அமைச்சு கூட்டு ஒப்பந்தம் ஒன்றை வெளியிட்டது. அந்த ஒப்பந்தத்தில் இருந்த விடயங்கள் மீளிணக்க ஆணைக்குழு அறிக்கையிலும் உள்ளனவென அவர் சுட்டிக்காட்டினார். யாழ்ப்பாணத்திற்கான பயணத்தை மேற்கொண்டிருக்கின்ற பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் நஸ்பி பிரபு வடமாகாண ஆளுநரின் செயற்பாடுகள் குறித்தும் யாழ்ப்பாணத்தில் இராணுவத்தினரால் தனியார் வர்த்தக நிலையங்கள் எடுத்து நடத்தப்படுவது பற்றியும் அறிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டியுள்ளார். யாழ் அரசாங்க அதிபர் இமெல்டா சுகுமாரை அவர் சந்தித்த வேளை இராணுவத்தினரால் பொதுமக்களுக்கென வர்த்தக நிலையங்கள் நடத்தப்படுவது குறித்த உண்மைத்தன்மையை அறிந்து கொள்ள விரும்பினார். இராணுவத்தினர் தனியார் கடைகளை எடுத்து நடத்துகின்றனர் என்ற செய்தியில் உண்மை இல்லை. படையினர் தங்களது தேவைகளுக்காகவே வர்த்தக முயற்சியில் ஈடுபடுகின்றனர். அவர்களின் நிலையங்களில் மக்கள் பொருட்களை வாங்குவது வழக்கம் எனவும் இமெல்டா சுகுமார் பதிலளித்திருக்கின்றார். பாதுகாப்பு சம்பந்தமான விடயங்களை பகிரங்க விவாதப் பொருளாக எடுத்துக் கொள்வதை மக்கள் தவிர்க்க வேண்டும் என பாதுகாப்பு குறித்த நாடாளுமன்ற குழு உறுப்பினர்களில் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். புதுடில்லியில் கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற குழு உறுப்பினர் நரேஷ் குஜ்ரால் இராணுவத்தின் நட்பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய செய்தி எதனையும் வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு நாட்டின் எல்லைக்கு அப்பாலிருந்து விடுக்கப்படும் எவ்வித அச்சுறுத்தல்களையும் முறியடிக்கக்கூடிய பலம் இஸ்ரேலுக்கு உண்டு என தெரிவித்தார். டெல் அவீவ் நகருக்கு அருகில் இடம்பெற்ற மாநாடு ஒன்றில் உரையாற்றிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு சீனாய் குடாநாடு இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும் இடமாக மாறி வருவதாக கூறினார். விரிவான செய்திகள் டிவியின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.